அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு திடீர்னு யாராவது ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் வராங்க, அதுவும் ஒருத்தர் இல்லை 2 பேர் வராங்க, ஆனால் நம்மளுக்கு விதவிதமாக சமைச்சு போடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி சிம்பிளாக லன்ச் மெனு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இது வீட்டில் ஆப்பிள் இருந்துச்சு. ஸோ ஆப்பிள் வச்சு ஏதாவது ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆப்பிள் கட் பண்ணி அதை துருவி எடுத்து வச்சுக்க போகிறேன். நல்லா துருவியாச்சு. ஆப்பிள் கொஞ்சம் தண்ணி விடும், அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நெய் போட்டுக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு பாதாம் தான் இருந்துச்சு, ஸோ பாதாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி. ஸோ இதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் இருக்கிற நெய்லேயே திருவி வச்சுருக்கிற ஆப்பிளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சணும், நல்லா வதக்கி விடுங்க. இது பக்கத்துலேயே இருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வீட்டில் சர்க்கரை இல்லாதனால நாட்டு சர்க்கரை தான் இருந்துச்சு, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது தண்ணி விடும், அந்த தண்ணியும் நல்லா நம்மளுக்கு இஞ்சணும். ஸோ அது வரைக்கும் பக்கத்துலேயே நின்று வதக்கி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க, நல்லா சுருண்டு வர்ற மாதிரி. அப்புறம் ஏலக்காய் தூள், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு வதக்கி வச்சுருக்கிற பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ஸ்வீட் ரெடி ஆயிரும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அப்படியே நல்லா வர மாதிரி இருக்கும். ஸோ ஆப்பிள் வச்சு நம்மளுக்கு ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பருப்பு நெய் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கொஞ்சமாக சிறுபருப்பு அதை ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அவ்வளோதான் நான் ஊற வச்சுருப்பேன். ஏன்னா கம்மியாக கெஸ்ட் வராங்க அப்படின்னா, விதவிதமாக சமைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வேணும், கம்மியாகவும் இருக்கணும். ஸோ அதில் 2 டீஸ்பூன் வேக வச்சதை சிறுபருப்பு வேக வச்சதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், வெங்காயம், இதெல்லாம் ஒரே பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த முட்டைக்கோஸ் நல்லா வேகணும். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு மிக்சர் ஜாரில். அப்புறம் சீரகம், ஒரு சின்ன வெங்காயம், இது நல்லா அரைச்சி, இப்போ அது நல்லா கொதித்து நல்லா ஒன்று சேர்ந்துருக்கும் முட்டைக்கோஸு. ஸோ அதில் நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க. இது நல்லா ஒரு கொதி வரணும். இது தாளிப்பு எப்போவுமே நான் கடைசியாக தான் பண்ணுவேன். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ முட்டைக்கோஸ் போட்டு கூட்டு ரெடி பண்ணியாச்சு. லைட்டாக கலந்து விட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாம்பார் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாதி ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன், பாதி சாம்பாருக்கு எடுத்து வச்சுருக்கேன் புளி தண்ணி. அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி. ஏன்னா கம்மியாக சாம்பார் வைக்கிறதுனால ஒரு தக்காளி போதும்.
அப்புறம் இருக்கிற காய் நீங்கள் என்ன காய் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் தான் இருந்துச்சு, ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டுருங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணுமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு, காரம், புளிப்பு இது மூணுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை அடுப்பில் வச்சிடலாம். இது நல்லா வேகணும். முருங்காவும் கத்திரிக்காவும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு வேக வச்சுருக்கிற பருப்பு அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி மஞ்சத்தூள்லாம் போட்டதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தனியாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அப்புறம் இதுலேயும் வந்து கூட்டுக்கு அரைச்சி போட்ட தேங்காய் விழுது கொஞ்சம் மிச்சம் இருக்கும், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பாருக்கு. அப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சது அது நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள். சாம்பாரும் நல்லா கொதிச்சிருக்கும். தாளித்து கடைசியில் கொட்டிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் தாளித்து கொட்டுறதுனால வாசனை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சாம்பாரில். மல்லித்தலை போட்டு மூடி வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஒரு கடாய் காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு. இது நான் சிறு பருப்பு வந்து வேக வச்சு பாதி கூட்டுக்கு தனியாக பருப்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக இருந்துச்சுன்னா போதும். அதிலே மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிறதுனால தனியாக கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. உப்பெல்லாம் போட்டு கலந்துட்டிங்க அப்படின்னா இதில் நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய். நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் தான் இருந்துச்சு, ஸோ வெண்டைக்காய் பொரியலுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு மூணுமே ஆட் பண்ணி இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது என்றைக்குமே வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்யும் போது. பொரியல் அப்படின்னா நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து நின்று வதக்கி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்லா ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் திருவி வச்சுருக்க தேங்காய் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பொரியல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியலுக்கு எப்போவுமே தேங்காய் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ரசத்துக்கு வந்து பருப்பு வேக வச்சுருக்கிற தண்ணி அது இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கொஞ்சமாக புளி தண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் 2 பூண்டு, மிளகு, பச்சை மிளகா ஆட் பண்ணாதனால நான் மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணியிருக்கேன், சீரகம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் தக்காளி இதை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா நைஸாக அரையணும். தக்காளி ஆட் பண்ணுறதுனால நல்லா நைஸாக இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் போட்டு ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த ரசம் நல்லா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீட்லேயே ரசப்பொடி இருந்துச்சுன்னா அதையும் வாசனைக்காக இதில் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணி கலக்கிட்டீங்க அப்படின்னா கொதி வரக்கூடாது. கொதி வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு இறக்கிடுங்க, நல்லாயிருக்கும். ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணியாக இருக்கும். இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்களா, ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு சேமியா வந்து மிச்சம் இருந்துச்சு. ஸோ சேமியாவில் பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் போட்டு இருக்கிற சேமியாவை வறுத்துட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வந்து கொதிக்கணும். ஏன்னா நாட்டு சர்க்கரை தான் இருந்துச்சு. சர்க்கரை இருந்துச்சுன்னா பால் போட்டே கொதிக்க விட்டுருக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி விடுற மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா அது வேகணும். சேமியா சீக்கிரம் பண்ணிடலாம், ரொம்ப டைம் எடுத்துக்காது. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பால் ஊற்றி கலக்கிடுங்க. பாயசம் வந்து சிம்பிளாகவும் சூப்பராகவும் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் வணக்கி வச்சுருக்கிற பாதாம், திராட்சை இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து சேமியா பாயசம் வந்து ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.